Hi friends, நான் உங்க MM கிச்சன்ல இருந்து தான் பேசுறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே அப்பதான் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தக்காளி சாதம் தான் பார்க்க போறோம். தக்காளி சாதம் செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தக்காளி சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு 8 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்து சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், உப்பு தேவைக்கேற்ப, கடுகு தேவைக்கேற்ப. நான் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி ஜார்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு வாணல்ல எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ரெண்டுத்தையும் எண்ணெயில போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா அந்த மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருந்தா பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் சின்னதாக பூண்டு பல் கட் பண்ணி ஒரு 8 பல்லு பூண்டு பல் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பூண்டு எல்லாமே போட்டிருக்கிறதுனால சாப்பிடும்போது நல்லா நமக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ எடுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நசுக்கி வச்சிருக்கேன் அந்த இஞ்சி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா அந்த மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த தக்காளியை இதில் நம்ம பேஸ்ட் மாரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த தக்காளியை அரைச்சி வச்சிருந்த தக்காளியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே எல்லாருமே தக்காளி சாதத்துக்கு ஃபுல்லாகவே தக்காளியை கட் பண்ணி போடுவாங்க. இல்லைன்னா ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க தக்காளியை அரைச்சி போடுவாங்க. ஆனால் அந்தமாரி இல்லாமல் நம்ம பாதி 2 தக்காளி கட் பண்ணியும் 2 தக்காளி அரைச்சும் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தா கருவேப்பிலை கொத்தமல்லி இதோட ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா சுண்டிடுச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ரைஸ் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருந்த ரைஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு போதுமான்னு பாருங்கள். அப்படி சப்போஸ் உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் இப்போயே லைட்டாக கூட உப்பு ஆட் பண்ணி கூட கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு தக்காளி சாதம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்தமாரி செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.